பக்தி என்பது மனதின் நிலை என்றால் ஜபம், தவம் இவற்றின் மகத்துவம் என்ன மாதவா? இன்று சுத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரம் நாளை மீண்டும் அழுக்காவது போல் ஜகத்தில் வாழும் மனிதர் மனம் அவ்வப்போது பரமாத்மாவிடமிருந்து விலகிச் செல்கிறது. அக்காரணத்தினால்தான் ஜபம், தவம் மேலும் யோகம் போன்ற நற்காரியங்களால் ஜீவனானது பரமாத்மாவிடம் சரணடைந்தது என்பதை ஒருவன் சுயமாய் அறிதல் அவசியமாகிறது. கங்கை நதியினில் ஸ்நானம் செய்தேன் என்பது மகத்துவமாகாது. ஸ்நானத்தினால் பெறும் ஞானமே பெரிது. பக்தி யோகத்திற்கு வழி ஒன்றுதான் பார்த்தா, மானிடர்கள் பரமாத்மாவிற்கு தம் வாழ்வை அர்ப்பணித்து இறைவனை எண்ணி பக்தியை பெருக்குவது.